வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலூ டிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறுமனே ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் இல்லை லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் ரோல் ரேப்ஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இதை மேஷ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கனால நான் மேஷர் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது பிசையும் போது நல்லா உறுதியாக பிடிக்க வரணும், அப்போ தான் எண்ணெயில் பிரிஞ்சு வராது. இது எப்போ ஆகும்னா உருளைக்கிழங்கு ரொம்ப தண்ணியாக நீங்கள் பிசைஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் பண்ணிவிட்டு கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இதில் எனக்கு 7-8 பீஸ் வந்துச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கையில் பண்ணனால கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது, அதனால ஈவனான கலர் வராது. ஏதாவது ப்ரெஸ்ஸு அந்த மாதிரி வச்சு நீங்கள் மோல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதை க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சூப்பரான ஆலூ டிக்கி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். வீக்கெண்ட்ஸில் இல்லை மழை பெய்யும் போது இதை சுட சுட செஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.